வணக்கம். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். பெர்த்ல ஒரு வின்ன பார்த்தோம். ஃபேன்டாஸ்டிக் வின். அதுக்கப்புறம் ஐபிஎல் பத்தி பேசினோம். டீம்ஸோட ஆக்ஷன்ஸ் எப்படி போச்சுன்னு. அடுத்த டெஸ்ட் அடிலைட்ல நம்ம இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓட 11 பத்தி பேசுவோம். இன் பிட்வீன் த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. அடுத்தது நம்ம மற்ற டீம்ஸோட 11 ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் வில் ஸ்டார்ட் வித் சென்னை சூப்பர் கிங்ஸ். எப்படி லைன் அப் பண்றாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்? ருத்ராஜ் கயக்வாட் அண்ட் டெவன் கான்வே அட் த டாப். கான்வே வந்து 2023ல சென்னை டைட்டில் அடிச்ச போது மேன் ஆஃப் த மேட்ச் இந்த ஃபைனல் சூப்பரா ஆடினாரு. போன வருஷம் தம்பு இன்ஜுரி, அவரால் ஆட முடியல. அதனால டெஃபினட்டா அந்த பேலன்ஸ் எஃபெக்ட் பண்ணிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. இந்த வாட்டி ருத்ராஜ் அண்ட் கான்வே அட் த டாப், அதுல டவுட்டே இல்லை. ட்ரிபாட்டி அட் நம்பர் 3. சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே மத்தவங்க வந்து தூக்கி போட்ட பொருள்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு காஸ்ட் ஆஃப் வேணான்னு ஒதுக்கி வச்சவங்கள எடுத்து சூப்பரா அவங்கள வந்து ஒரு புது லீஸ் ஆஃப் லைஃப் மறுஜீவனம் கொடுக்குற டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ராயுடு, ராபின் உத்தப்பா, ரஹானே, இப்போ இன்னும் ஒரு 6 ராகுல் திரிபாட்டி, அவர் நம்பர் 3. டெஃபினட்டா நான் வந்து ராகுல் திரிபாட்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு. இந்த சீசன் 500 ரன் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சிவம் துபே அட் நம்பர் 4. சிக்ஸர் துபே. இது ஐபிஎல் ஸ்பின் போடுவாங்க. துபே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின் ஹிட்டர்ஸ் இன் த கண்ட்ரி. ஸோ எப்படி அவர் அந்த 9th 10th ஓவர் வந்தால் ரொம்ப நல்லது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. ஏன்னா அவர் ஸ்பின்னை டேக் டவுன் பண்ணுவார். நம்பர் 5 தீபக் ஹூடா. விஜய் சங்கரும் இருக்காரு. பட் ஐ வில் ப்ரிஃபர் தீபக் ஹூடா. ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். அவரு போன ஐ திங்க் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து வராருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் ஒரு பாயிண்ட் டு ப்ரூவ். 6 வந்து நான் வந்து ஜடேஜாவை ஆடுவேன். ஜடேஜா வந்து அவர் 16th ஓவர்லாம் அமிச்சிங்கன்னா யூஸே கிடையாது, அடிக்க மாட்டாரு. அவர் வந்தாருன்னா அப் த ஆர்டர் வரணும். அண்ட் கொஞ்சம் செட் ஆனா அடிப்பாரு. ஸோ ஜடேஜா நம்பர் 6. நம்பர் 7, என்னோட நம்பர் 7 வந்து ஓவர்டன். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் சாம் கரனை தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் டு ஸ்டார்ட் வித். பட் நான் பிக் பண்ற டீம் என்ன ஓவர்டன் தான் ஆடுவேன். நல்ல அவர் வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல பார்த்துருக்கேன். நல்ல பிக் ஹிட்டர், குவிக் பவுலர், ஓப்பனிங் பவுலிங்கும் பண்ணலாம் இந்தியன் சீமரோட. அண்ட் அவருக்கு 16th 17th ஓவர்ல 4-5 பால் மாட்டிக்கிச்சுன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் 20-30 ரன்ஸ் டு த ஸ்கோர். நம்பர் 8 அஃப்கோர்ஸ் தோனி தான், வேற யாருமே இல்லை. நான் ஹோப் பண்ணிட்டு இருக்கேன் தோனி இந்த வருஷமாவது கொஞ்சம் அப் த ஆர்டர் வருவாரா, ஃபிட்னஸ் பர்மிட்டிங். ஆனா அவர் அப் த ஆர்டர் வந்தாருன்னா ஆப்போசிஷன் ஸ்பின் போட்டுடுறாங்க. ஏன்னா அவர் வந்து இப்ப கூட பேஸ் அடிக்கிறாரு. ஸ்பின் அடிக்க முடியாது அவரால். அவர் பிரைம்லயே கொஞ்சம் கஷ்டப்படுவார் ஸ்பின்ல. பட் பேஸ் இப்ப கூட அடிக்க முடியும் அவரால். ஸோ தோனி அட் நம்பர் 8, அஸ்வின் அட் 9. அஸ்வின் ஆக்சுவலி நீங்க ஃப்ளோட்டரா கூட யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த லைனப்ல அஸ்வினை ஃப்ளோட்டரா யூஸ் பண்றதுனா பவர் பிளேல தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் பவர் பிளேயர் கிடையாது. பட் டச் பிளேயர், கேப்ஸை பிக் பண்ணுவாரு. பட் இந்த லைனப்ல அவர் ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணுவாங்களா தெரியல. பட் எண்டில் கூட அஸ்வின் வந்து 15 ஆஃப் 8 பால்ஸ் 7 பால்ஸ் கொடுக்குற அபிலிட்டி இருக்கு. நூர் அஹமத் அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிக் நம்பர் 10. அண்ட் நான் வந்து அன்ஷுல் கம்போஜர் 11ல பிக் பண்ணுவேன். நம்பர் 11ல மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடிருக்காரு. நல்ல பேஸ் பவுலர். இப்பதான் 10 விக்கெட் எடுத்தாரு ரஞ்சி டிராஃபில ஒரே இன்னிங்ல. இதுக்கு முன்னாடி 8 விக்கெட் எடுத்தாரு துலீப் டிராஃபில. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு ஆடுவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அட்லீஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல அன்ஷுல் கம்போஜ். ஸோ நான் அன்ஷுல் கம்போஜை பிக் பண்ணுவேன் 11ல. இம்பாக்ட் பிளேயர் அஃப்கோர்ஸ் பத்திரனா. பத்திரனா இனிமே 10, 12, 18, 20 இல்லை 12, 16, 18, 20 தான் போடுறாரு. 8 to 10 ஹவர்ஸ் ஒரு ஃபீல்டும் பண்ண தேவையில்லை. ஸோ பெஸ்ட் பொசிஷன் பத்திரனாக்கு 12th மேனா, இம்பாக்ட் பிளேயரா, அப்புறம் உள்ள கூட்டிட்டு வாங்க. இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட 11 நான் நினைக்கிறேன். இந்த டீம் ஜெயிக்க முடியுமா? ஐ டோன்ட் நோ. சாலிட் டீமா? எஸ். லாஸ்ட் இயரை விட அப்கிரேட் டெஃபினெட்லி. டாப் 4 ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் வீக்னஸ்னா பவர் ஹிட்டிங். டாப்ல பவர் ஹிட்டிங் இல்லை. ஒரு ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா 350 ரன் அடிக்கிற பேர் கிடையாது ருத்துராஜும் கான்வேயும். மிடில் துபே மாத்திரம்தான் பவர். ட்ரிபாட்டி இருக்கு. பட் பவர் பிளேயோட அவரோட பவர் போயிடும். துபே இருக்காரு. எண்ட்லயும் பவர்ல. உங்க ஃபினிஷர் வந்து ஒரு 43 year old ஸ்ட்ராபெரி ஃபார்மர்னா கொஞ்சம் பவர் உங்களுக்கு கம்மி தான். பார்க்கணும். ஐ திங்க் இந்த பிகெஸ்ட் வீக்னஸ்ஸே பவர், லேக் ஆஃப் பவர் இன் த மிடில் அண்ட் அப் ஃப்ரண்ட் அண்ட் இன் தி எண்ட். அதுக்கு தான் ஒரு மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. ஏன்னா அவருக்கு அந்த 6 ஹிட்டிங் அபிலிட்டி இருக்கு. பட் அது கிடைக்கல, நடந்து முடிஞ்சு போச்சு. இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் என்னோட 11 ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ஆப்வியஸ் வீக்னஸ் ஆல்சோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. நம்ம அடுத்த டீம்ஸோட 11யும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அடுத்த பிஜிடி டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Show.